பிரசங்கத்தினுடைய தலைப்பு ராஜாக்கள். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னது? ராஜாக்கள். நான் சொல்றது இந்த உலகத்தில் உள்ள ராஜா அல்ல. இந்த ராஜா அங்க நிக்க முடியாது. நான் சொல்றது தேவனுக்கு முன்பாக உள்ள ராஜா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, நமக்கு இந்த அன்பு நமக்கு புரியவே புரியாது. எந்த அன்பு புரியாது? பிள்ளைகள் நம்ம மேல் வைக்கிற அன்பு நமக்கு புரியும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பு புரியும். கணவன் மனைவி மேல் வைக்கிற அன்பு புரியும். மனைவி கணவன் மேல் வைக்கிற அன்பு புரியும். அந்த இன்புக்கு ஈட எதுவுமே இல்லையா அப்படிம்போ. உண்மையை சொன்ன ஒரிஜினல் அன்பு எது? அது அன்பு தான். ஆனா என்ன இல்லை? அது அன்பு தான். அந்த அன்புல என்ன இல்லை? ஒரிஜினல் இல்லை. இது டெம்பரவரி. ஆனா தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு ஆள் யாரு? ஆகாசு. அவர் மட்டும்தான். ஆனா அவருக்காக நாம என்ன செஞ்சோம்? நம்மிடத்துல அன்பு கூர்ந்த அந்த அன்பை ருசி பார்த்திருக்கோமா? ஆனா இந்த அன்பு நம்மளை என்ன செஞ்சுதான்? வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நம்ம ராஜாவா மாற காரணம் யாரு? நம்ம குவாலிஃபிகேஷன் அல்ல, நாம படிச்ச +2 டிகிரி அல்ல. நம்மள ராஜாவா மாத்தினது தேவனுடைய ரத்தம். அந்த ரத்தத்துக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு. இதுதான் நம்மளை தகுதிப்படுத்தினது. நம்ம ராஜாவா எது தகுதிப்படுத்திச்சு? நம்மிடத்துல வைத்த அன்பும் அவன் நமக்காய் சிந்தின ரத்தமும். அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களில் நம்மை கழுவி நம்மை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுவதற்கு இவ்வளவு தகுதியை தந்திருக்கார். ஆதலால் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆன நாம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினது எதற்காக வென்றால் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதற்காக. அப்ப நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்ற காரணம் அவருக்கு மகிமையும் வல்லமையும். நம்ம ராஜா எங்க ஸ்தானத்து, அந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு கணம் கூட நாம எடுக்கக்கூடாது. அதுல உள்ள மகிமையை கூட நாம எடுக்கக்கூடாது. அது யாருக்கு சொந்தம்? எவனுக்கு இங்க அனுஷ்டானம் கொடுக்க அதிகாரம் கொடுத்தார், கிருபை கொடுத்தார். ஆனா மகிமை அவனுக்கு இல்ல. மகிமை அத நான் சிறுகனும் அவரை வெளிப்படுத்தின. அப்ப எல்லாருமே யாருதான்? இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி ஒரு ஃபேக்டரிக்குள்ள நம்மளை வச்சு அந்த ஃபேக்டரிக்குள்ள நம்மளை தயார் பண்ணார். எப்படி தயார் பண்ணியிருக்காரா? எப்படி தகுதிப்படுத்தினாரா? ராஜாக்களும். அப்ப எல்லாருமே யாருதான்? நான் சொல்ற ராஜா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத சொல்ல, அந்த ராஜாவை இந்த பைபிளும் போடல. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப நம்மைனா யாரு? நம்மைனா யாரு?
நம்ம என்ன யாரு? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ராஜாக்களும் ஆசாரியும் நம்ம தான் மாத்திருக்கார். நாம என்ன சொல்லுவோம்? நம்மளை தகுதிப்படுத்தினது யாரு? இந்த ராஜாக்களாவையும் ஆசாரியராகவும் தகுதிப்படுத்தினது யாரு? தேவன். அதனால்தான் பவுல் என்ன சொல்லுவார் பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி இப்ப அநேக தகுதியை தேடி போறாங்க. ஆனா நம்முடைய தகுதி தேவனாலதான் உண்டாகணும். அநேக தகுதி என்ன செய்தாங்க? பணத்தை கொடுத்து, லட்சக்கணக்கை கொடுத்து தகுதி தேவனால உண்டாகணும். அப்படி தேவனால உண்டான தகுதியில தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். மற்ற தகுதியில நம்மால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு இப்ப இவரை தள்ளிட்டார். அடுத்து தாவீதை ராஜாவாக்கிட்டார். இப்ப இதுல யாரு ராஜா? இவரை ராஜாவிலிருந்து தள்ளிட்டார், தாவீதை ராஜாவாக்கிட்டார். இப்ப யாரு ராஜா? தாவீது ராஜாவா சவுல் ராஜாவா? தாவீது ராஜாவா சவுல் ராஜாவா? கர்த்தர் சொல்றார், நான் இவனை ராஜாவா இராதபடிக்கு. அப்ப யார் ராஜா? தாவீது ராஜாவானா அப்ப சவுல் யாரு? ராஜா என்பது சிங்காசனத்துல உட்கார்ந்ததுனால அல்ல, தகுதியிலனால தான் இருக்கு. ராஜா என்பது எங்க இல்ல, அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கனால யாரு ராஜாவா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? ஆனா கர்த்தர் சித்த பிரகாரம் ராஜாவை தள்ளிட்டார், தாவீதை ராஜாவாக்கிட்டார். ஆனா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரு ராஜாவை நினைப்பாங்க? யார் ராஜா? சவுல் தான். ஆனா தேவனுக்கு முன்பாக யார் ராஜா? அப்ப இந்த ராஜாவானாலும் மந்திரி ஆனாலும் யாரா இருந்தாலும் மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்த போது தகுதி என்ன செஞ்சுட்டு போச்சு. எப்போ நாம ராஜாவா இருந்தாலும் மனிதனை பிரியப்படுத்த ஊழியம் செய்து விட்டோம், ஆனால் அப்ப ராஜா என்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ராஜாவா இருக்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கு முன்பாக ராஜாவா இருந்துக்கலாம், மனிதனுக்கு முன்பாக பாஸ்டரா இருந்துக்கலாம், மனிதனுக்கு முன்பாக பிசப்பா இருந்திருக்கலாம், மனிதனுக்கு முன்பாக ரெவரண்டா இருந்திருக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பு இங்க ராஜாவா இருந்து நம்ம ராஜாக்களாய் மாற்றின தேவனுக்கு முன்பு நாம ராஜாவாய் தகுதியா இருக்கணும். அதுதான் ராஜா. நான் சொல்ல புரியுதா? அப்ப ராஜாவானாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த தகுதியை காத்து கொள்ளணும்னா என்ன செய்யக்கூடாது? இவர் என்ன செஞ்சார்? கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்து தள்ளினீ.
ஐயா, ராஜாவானாலும் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளு, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், அவனை தள்ளிடுவார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த ராஜாவானாலும் கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார். அப்ப ராஜாவாய் இருக்க கூடாதபடிக்கு தகுதி எங்க போகுது? கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து. ராஜா என்பது சிங்காசனத்தில் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிதல்ல தான் ராஜா என்கிற ஸ்தானம் இருக்கு. இவன் என்ன செய்யல? இவர் என்ன செய்யல? ராஜாதான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கார், ஆனா என்ன செய்யல? இப்ப நாமளும் என்ன நினைப்போம்? ஏப்பா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்காருப்பா, அவர் பெரிய. ஆனா தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் இருக்கார். அதுக்காக தான் நம்மை அழைத்தார். அந்த தகுதி வேறு, இந்த தகுதி வேறு. அந்த ராஜாக்களா இருக்கும்போது ஸ்வாபம் வேறு, இந்த ராஜாவா இருந்த ஸ்வாபம் வேறு. அப்ப சவுல் எங்க ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்? அநேகர் ஒவ்வொரு சீட்டுக்கும் எவ்வளவோ போட்டி போடுதாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் எவ்வளவோ போட்டி போட்டு அந்த சீட்டு கிடைக்காத, அந்த சீட்டு கிடைச்சாலும் எங்க போய் நிக்கணும்? அங்க போயில நிக்கணும். இங்க உட்கார்ந்துடலாம், அங்க நிக்க முடியாத. ஆனா எல்லாத்துக்கும் இந்த உலகத்துலதான் என்ன கிடைக்குன்னு நினைக்காங்க, சீட்டு. ஆனா அங்க தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களை தகுதிப்படுத்தி இருக்கார். எதுக்கு தகுதிப்படுத்தினார்? அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதற்காக. அப்ப என்றென்றைக்கும் நம்மை தகுதிப்படுத்தினது எதற்கு? அவருக்கே மகிமையும் வல்லமையும் உண்டாவதற்கு. அப்ப ராஜா என்கிற தகுதியை சவுல் இழந்த காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணித்து தள்ளினான். யாரு சொன்னாலும் அது கர்த்தருடைய வார்த்தையானா அது என்ன செய்யக்கூடாது? அங்க ஏலி ஆசாட்ட போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், சாமுவேல் அவர் ஏற்றுக்கொண்டார். இங்க ராஜாட்ட போய் சாமுவேல் சொன்னார், ராஜா என்ன செஞ்சிட்டார்? என்ன செஞ்சார்? புறக்கணித்து தள்ளினார். அப்ப ராஜா என்கிற தகுதி எங்க போகுது? சிங்காசனத்திலயா? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவன்கிட்ட ராஜாக்குரிய தகுதி தேவனுக்கு முன்பாக இருக்கா என்பத, அதான் ரொம்ப முக்கியம். ஆனா கர்த்தர் யார ராஜாவா வச்சிருக்கார்? இப்ப ராஜாவா இருந்தது யாரு? சிங்காசனத்துல. அப்ப சிங்காசனத்தை வச்சு அவர் ராஜாவா? கர்த்தர் எப்பவோ ஒரு ராஜாவா இல்லாதபடி. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து ராஜாவா இருந்தாரா? ராஜாவா இருந்தார். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு. ஆனா தேவனுக்கு முன்பாக இல்லை. அதான் வித்தியாசம். சிங்காசனத்துல உட்காரத வச்சு அவர் யாரும் இல்லை. தேவனுக்கு முன்பாக ராஜாக்களா இருக்கிறத வைத்துதான் அவங்க யாரு? அப்ப நம்ம ராஜாக்களும்
ஆசாரியர்களுமாய் தகுதிப்படுத்தினார். எதற்காக? நமக்காக அல்ல, அவருக்கே மகிமையும். அப்ப ராஜா என்கிற தகுதி முதலாவது எங்க போகுது? இந்த இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. ராஜாக்கள் என்கிற தகுதி எங்க போகுது? ராஜாக்களோட நீங்க நம்மளை அந்த அந்த ராஜா, நான் அதான் சொல்றேன். தேவனுக்கு முன்பாக ராஜாவா இருந்தா அவனுக்கு என்ன வராது? அதான் நான் சொல்றேன். தேவனுக்கு முன்பாக ராஜாவா இருப்பதற்கும் மனிதனுக்கு முன்பாக ராஜாவா இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. மனிதனுக்கு முன்பாக ராஜாவா இருந்தால் தெய்வ பயம் வராது. ஆனா தேவனுக்கு முன்பாக ராஜாவா இருந்தா அவனுக்குள்ள என்ன இருக்கும்? ஏன்னா நம்ம நிக்கிறது எங்க? மனிதனுக்கு முன்பாக ஒருவன் ராஜாவா இருந்தா அவனுக்கு கீழ்ப்படிதல் வராது. ஆனா தேவனுக்கு முன்பாக ஒருவன் ராஜாவா இருந்தா அவனுக்குள்ள என்ன வந்துடும்? அந்த ஸ்தானம் தான் நம்மளை மாற்றுறது. அதுதான் நம்மளை என்ன செய்யுது? மாற்றுது. நம்ம ராஜாவோட கீழ்ப்படிய கூடாது, ராஜாவோட தெய்வனுக்கு பயப்படக்கூடாது. யார் சொன்னா? தேவனுக்கு முன்பாக அவன் ராஜாவா இருந்தா தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆனா இந்த ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினதுனால கர்த்தரும் தேவனுக்கு முன்பாக இவனை விட்டு என்ன செஞ்சிட்டார்? அதான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இங்க நின்றுலாம், அங்க நிக்கணும். நம்மளை எங்க நிறுத்திருக்கார்? தேவனுக்கு முன்பாக. இவனை தள்ளிட்டார், விழுந்துட்டான். ஆனா எங்க இருக்கான்? உட்கார்ற சீட்டெல்லாம் எங்க? இப்போ உன்கிட்ட நான் உண்மை உள்ள ஊழியக்காரன் பேர் வாங்கணுமா? தேவன்கிட்ட உண்மை உள்ள ஊழியக்காரன் பேர் வாங்கணுமா? அதான் முக்கியம். இவன் இன்னைக்கு உண்மை உள்ள ஊழியக்காரமா, நாளைக்கே என்ன ஏசினாலும் பொதுவா சொல்லு, தப்பானே கூட நாளைக்கே ஏசுவான். ஆனா தேவன் அப்படி அல்ல. தேவன் அப்படி அல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன், இங்க அல்ல மெயின், நமக்கு அங்கதான் மெயின். பெத்தேலுக்கு யாக்கோபுக்கும் தேவனுக்கும் தான் கனெக்ஷன். தேவனுக்கு முன்பாக தான் நம்ம ராஜாக்களும். இந்த உலகத்துல அல்ல. இந்த உலகத்துல உள்ள ஒரு பட்டமும் நம்மளை எங்க கொண்டு போகாது. கண்டிப்பா சொல்ற 100% பரலோகம் கொண்டு போகாது. ஏன்னா வாங்கி வச்சுக்கலாம். யாரு அது எது? அப்ப ராஜாக்கள் என்கிற தகுதி முதலாவது எங்க போகுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை புறக்கணித்தபடியினால் தேவனை விட்டு இவனை தள்ளினார். நம்ம எல்லாரும் எங்க நிக்க? முதலாவது அதை பாருங்க. நம்ம எங்க நிக்கும்? சர்ச்சில் இல்ல, ரத்தத்தை சிந்தி நம்மள தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நிறுத்திருக்காரா? நிறுத்தினது ராஜாக்களும் ஆசாரியம் ஆக்கி நிறுத்திருக்கார். அப்ப அவர் வர நம்ம அங்க எப்படி நிக்கணும்? ராஜாக்களா தான் நிக்கணும், ஆசாரியா தான் நிக்கணும். அந்த தகுதியை இழப்பதற்கு தான் சவுல் என்ன செஞ்சார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். சின்ன கீழ்ப்படிதல் தகுதியை இழக்க செய்கிறது. சின்ன கீழ்ப்படியாமை. பைபிள் அந்த சின்ன பாவம் பெரிய பாவமே கிடையாது. ஒரு 2 பாவம் தான். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இந்த 2 பாவம் தான் நாமெல்லாம் உருவாக்குனது. சின்ன பாவம், பெரிய பாவம். கொலை செஞ்சா பெரிய பாவம். யார் சொன்னா? பைபிள்ல 2 பாவம் தான். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இந்த 2 தான்.
நாமளா உருவாக்கிக்கிட்டது. அப்ப இரண்டாவது தகுதி எங்க போதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் ராஜாவாய் நிற்க வைத்தால் அவனை தேவனை மனஸ்தாபப்படுத்துவதற்காக அவனை ராஜாக்களாய் மாற்றல, தேவனை பிரியப்படுத்துவதற்காக தான் அவனை ராஜாக்களாய் தேவன் மாற்றினார். ஆனால் இங்க சவுல் தேவனுக்கு மனஸ்தாபத்தை கொடுத்தான். நீங்க யாருக்கும் மனஸ்தாபத்தை கொடுங்க, ஆனா தேவனுக்கு கொடுக்காதீங்க. தேவனுக்கு அவன் மனஸ்தாபம் கொடுத்தான். ஏன்? அவன் என்னை விட்டு திரும்பி விட்டான். எங்க இதுவரைக்கும் கர்த்தரே தஞ்சம்னு இருந்தவன், இதுவரைக்கும் கர்த்தரே சார்ந்து இருந்தவன், இதுவரைக்கும் கர்த்தரே போதும் என்று இருந்தவன் என்னை விட்டு திரும்பி நல்ல கவனிங்க. நம்மளை தகுதிப்படுத்துவது எல்லாமே இந்த வார்த்தையில தான் இருக்கு பாருங்க. அன்னது இந்த வசனத்தின்படி செய்ய ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் நம்மளை என்ன செய்து, அங்க என்ன சொன்னார்? என் வார்த்தையை புறக்கணித்தீர். இங்க என்ன சொல்ல? என் வார்த்தையை நிறைவேற்றாமல். அப்ப அந்த தகுதி எங்க இருந்திருக்கு? இந்த வசனத்துல. இந்த வசனத்துல தான் நமக்கு வேண்டிய தகுதி இருக்கு. நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வைப்பது இந்த வசனம் தான். ராஜாவானாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? அது தேவன் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் சங்கரித்து எல்லாவற்றையும் மடங்கடின்னு சொன்னார். இவர் என்ன செய்தார்? அவருக்கு வேற வேலை இல்லை. வேலை இல்லாமல் அவர் சொல்லுவார். இப்போ நாமளும் அப்படி தான் இருக்கோம், நிர்விசாரம். அவருக்கு வேற வேலை இல்லாமல் சொல்லிட்டு கிடக்காரு. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? எனக்கு தேவை இருக்கா இல்லையா? ஐயா எல்லாத்தையும் சங்கரி எல்லாத்தையும் மடங்கடினார். ஆனா இவன் தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது தனக்கு என்கிற ஸ்தானம் வரவே கூடாது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. இவன் தனக்கு என்கிற ஒரு ஸ்தானம் வந்ததுனால கொஞ்சம் ஒதுக்கிட்டான். எதை? அதெல்லாம் ஒதுக்கிட்டு சாமுவேல் வந்து கேட்டவுடனே எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன் கத்தாவி சாமுவேலே சங்கரிச்சு, அந்த நேரம் பார்க்க ஆடு கத்திட்டு சோழி முடிச்சது. ஆடு என்ன செஞ்சுட்டு அந்த நேரம் கத்திட்டு உடனே சாமுவேல் என்ன செஞ்சார்? சாமுவேல் அந்த சத்தம் என்னன்னா நிறைவேற்றல. கர்த்தர் சொன்ன சங்கரிக்க வேண்டியதை சங்கரிச்சான். என்ன எதை சொன்னார்? எல்லாவற்றையும் அதை செய்யல. நாமளும் அப்படிதான். நம்ம 2-3 பாயிண்ட் சொல்லியிருப்போம், எல்லாத்தையும் செய்ய மாட்டோம். அந்த ஒரு பாயிண்ட்டை செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டேன் கர்த்தாவே நீ என்ன செஞ்ச? நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான், செய்து நிறைவேற்றிட்டான். ஒரு இடத்துல ஆணி அடிக்காம போனாலும் நிறைவேற்றாம போயிட மாதிரியாரும், ஒரு இடத்துல கீழ் பூசாம விட்டாலும். அண்ணன் சபை ரொம்ப கவனம். அவனுக்கு கொஞ்சம் கீழ் பூசாம விட்டா அவ்வளவுதான், இதை ஒரு சாக்கா வச்சு அடுத்த குடும்பம் வந்துடும். அவங்களுக்கு மட்டும் அப்படி செஞ்சீங்களா பாஸ்டர்? எங்களுக்கும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒத்துழைப்பு தாங்களே. அதுக்கப்புறம் அடுத்து வரும். இப்படி போக 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 எனக்கு தான் பாவம் அங்க என்ன செய்யும்? பெருகிட்டு இருக்கும். எனக்கு தான் பாவம் பெருகும். அதான் சவுல் செஞ்சார். தனக்கு என்கிற ஸ்தானம் வந்துட்டுனாலே அவனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே முடியாது. கண்டிப்பா முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றவே முடியாது.
அவன் ராஜாவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், தனக்கு என்கிற ஸ்தானம் வந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைவேற்ற முடியாது. முதலாவது அவன் அந்த தகுதியை இழந்தது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினால். இரண்டாவது அவன் அந்த தகுதியை இழந்தது கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சான்? நிறைவேற்றாமல் போனதினால். ராஜாக்கள் என்பதனால ராஜாக்களை வச்சுதான் அவங்க சொல்லிதார். இப்ப அடுத்து ஒரு ராஜாவை பாருங்க. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. இங்க ஒரு ராஜா இருக்கார், அவர் பேர் ஆகாஸ். இந்த ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதா இருந்து, 20 வயதுல என்ன ஆகுதா? ராஜாவாகுதா? 20 வயதா இருந்து 14 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல், இதான் ரொம்ப முக்கியம். எத்தனை வருஷம் அரசாண்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் போனால் அவன் ராஜா அல்ல. அதான் ஆனாலும்னு போட்டிருக்கு. இத்தனை வருஷம் அரசாண்டான், ஆனாலும் அவன் கர்த்தரை என்ன செய்யல? பிரியப்படுத்தல. 14 வருஷம் அரசாண்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அரசாளல, கர்த்தரின் பார்வைக்கு அரசாளல, கர்த்தரை பிரியப்படுத்த அரசாளல. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதையே செய்யல. அவன் கர்த்தர் நமக்கு ஒரு வேலை தந்தா அது என்ன வேலையா இருக்கட்டும், பாஸ்டர் பார்வைக்கோ பக்கத்தில் இருக்கிறவன் பார்வைக்கோ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானபடி செய்து முடிக்கணும். அதுக்காக தான் உங்களை நம்பி என்ன தந்தார்? என்ன தந்தார்? ஐயா, இவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். நான் 14 வருஷம் என்ன செஞ்சா? அரசாண்டு இருக்கான். அப்ப எப்படி அரசாண்டணும்? ஆனா இவன் எப்படி அரசாண்டானா? தம் மனம் போன போக்கு. இப்ப அநேகர் அப்படிதான், நம்ம இஷ்டத்துக்கு சபையை கொண்டு போக கூடாது. இது என்ன சொல்லுதோ, நம்ம சபை மனிதன் பார்வைக்கு செம்மையானபடி வரக்கூடாது. நம்ம சபை கர்த்தர் பார்வைக்கு தான். அதான் முக்கியம். இல்லை பாஸ்டர், அவனுக்கு அந்த சபை நம்ம சபையை பிடிக்கவே மாட்டேங்குப்பா. அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன? நம்மளுக்கு கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். ஊழியம் செய்ய வச்சது யாரு? கர்த்தர். அவர் பார்வைக்குலாம் நம்ம செய்யணும். அவனுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நமக்கு என்ன? ஐயா, நம்மள சபையை தந்தது அவர் பார்வைக்கு நடத்துவதற்கு, பரலோகம் கொண்டு போவதற்கு. இவனுக்காகவா? கடைசியில் இவனை பிரியப்படுத்தக்கு அவனையும் எங்க கொண்டு போக வேண்டியதாயிரும்? அவனும் நரத்து போய் இவனையும் நரத்துக்கு கொண்டுதான் போகணும். 14 வருஷம் அரசாண்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானபடி அரசாண்டால் மாத்திரமே அவன் ராஜாக்களும் ஆசாரியன். அப்ப இவனுக்கு கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானபடி வாழணும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. தன்னை பிரியப்படுத்தணும், தனக்கு பிரியமானபடி. அப்ப ஒரு சிலர்லாம் கட்டாயத்தின்படி தான் இப்படி இருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஆமா, இந்த வசனத்தை கை கொள்ளும் போது சிலருக்கெல்லாம் விருப்பமே, சில கட்டாயத்தின் பேர்லாம் இருப்பாங்க. அது விஷயமே இல்லை. தனக்கு பிரியமானபடி, தன்னை பிரியப்படுத்துகிறபடி அவன் வாழ்ந்தால் அவன் தேவனுக்கு முன்பாக ராஜாவும் ஆசாரியருமாய் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் வாழணுமானால் தேவனை பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் அவனுக்குள்ள உண்டாகணும். புரியுதா?
14 வருஷம் அரசாண்டான். ஆனா யார் பார்வைக்கு இல்லை? கர்த்தரின் பார்வைக்கு. வாசிங்க, கர்த்தரின் பார்வைக்கு நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தரின் பார்வைக்கு செய்யுங்க. நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் அங்க என்ன சொல்றான்னு பாருங்க. மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க, நம்மள யாருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவோம்? எங்க அம்மாவுக்கு நான் பிரியமா இருக்கணும், எங்க அப்பாவுக்கு நான் பிரியமா இருக்கணும், என் மனைவிக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டும், என் கணவருக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டும், என் குடும்பத்துக்கு நான் ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஐயா, நீ யாருக்கும் பிரியமா இரு, இல்லாம போ. ஆனா மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக. பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இப்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோமோ, நான் வாரேன், என்ன பார்த்தோட என்ன ஆகும்? குறைஞ்ச வேகமும் கூடும். அங்க பேசிட்டு இருப்பான், நான் வந்தோடனே அவன் அது வரைக்கும் அவன் கையில வாரியலே இருந்திருக்காது. உள்ள வந்தோடனே வாரியல் தன்னால கையில, பொதுவா சொல்றேன், தன்னால கையில. அப்ப இது என்னது? நான் உங்களுக்கு உதாரணமா தான் சொல்லித்தரேன். இது என்னது? பார்வைக்கு ஊழியம் செய்வது. மனிதனை பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள் தேவனுடைய பார்வைக்கு பிரியமாய் வாழ முடியாது. தேவனுடைய பார்வைக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மனிதனுடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்க முடியாது. மனிதனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள், ஆனால் உங்களால் தேவனுடைய பார்வைக்கு பிரியமாய் வாழ முடியாது. அததான் பவுல் சொல்றார். நாங்கள் மனிதன், வாசிங்க, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வம். அதனால நான் சொல்லும் போது இப்பெல்லாம் எல்லா வேலையும் என்ன சொல்வேன்? உங்களுக்கு ஏவுதல் இருந்தா மனப்பூர்வமாய் செய்ய விருப்பம் உள்ளவங்க செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. கொடுக்கிறதுல கூட மனப்பூர்வம் இருக்கணும். இல்லை இவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தோம்னா ஒன்றும் வராது. பொதுவாக சொல்றேன், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்றே. இதற்காக தான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினார். அப்ப இந்த ராஜா அந்த தகுதியை இழந்தது எதுல? மனிதனை பிரியப்படுத்தவும் மனிதனுடைய பார்வைக்கு பிரியமானவைகளை செய்யவும் விரும்பினதுனால தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் என்கிற தகுதியை இழந்தான். இரண்டாவது வாசிங்க, அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் யூத ராஜா. இவன் எந்த ராஜா? ஆகாசு. இந்த ஆகாசு எந்த ராஜா? யூத ராஜா. ஆனா எந்த வழியில நடந்தானா? அப்ப நாம யாரு? நம்மளே இதை அப்படியே வாசிட்டே போயிடக்கூடாது. அவன் இஸ்ரவேலின், ரொம்ப முக்கியம் வசனம், ஆவியானவரால் எழுதப்பட்டது. அண்ணா தான் முக்கியமான வேடெல்லாம் எழுதியிருக்காரு. ஆனா கவனிச்சுதான் நாம அதை படிக்கணும். நாம பாட்டுக்கு இதை எவனோ எழுதுனான்னு நினைச்சு படிச்சோம்னா ஒன்றும் விளங்காது. எழுதுனது யாரு? ஆனா கவனமா தான் படிக்கணும். இஸ்ரவேலின் அவன் அவன் எந்த ராஜா? ஆகாஷ் எந்த ராஜா? யூத ராஜா. ஆனா நடந்தது ஏன்? இப்ப நாம யாரு? பரம்பரையா கிறிஸ்தவங்க பாஸ்டர். ஆனா அப்பப்போ கிறிஸ்மஸும் கொஞ்சம் கொண்டாடிக்கிடுவேன், அப்பப்போ பிறந்த நாளும் கொஞ்சம் கொண்டாடிக்கிடுவேன், அப்பப்போ பொங்கலும் அப்பப்போ வச்சுக்கிடுவேன்.
ஐயோ, நீ யூதன், நீ புறஜாதியருடைய மார்க்கத்தின்படி நடப்பதற்காக உன்னை யாரா மாத்தல? யூதனா மாத்தல. அப்ப எல்லாம் பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம். இப்போ உள்ளத்துல யூதன் ஆனவனே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா இவன் எங்க நடந்தானா? அது வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழிகளில் நடந்து கிரிய மாறிட்டு பாருங்க. நடந்தது எங்க? நடந்தது எங்க? இருந்தது யூதராஜா, நடந்தது இஸ்ரவேலின் படி செஞ்சா. அப்படி நடந்ததுனால என்ன வந்தது? பாகால் உள்ள வந்துட்டு, விக்கிரக தோப்பு வந்துட்டு, விக்கிரக தோப்பு வந்துட்டு. காரணம் நடந்தது தேவனுக்கு நம்மளுக்கு நம்மளை நடத்துவதற்காக தான் இதையே தந்தார். இதன்படி என்ன செய்யுங்க? இதன்படி நடங்க. நம்மளை யூதனா மாத்தினது யூதரின்படி நடப்பதற்கு, புறஜாதியாரின்படி நடப்பதற்கு அல்ல. அப்படின்னு தான் இயேசு எல்லாமே எழுதியிருக்கலாமே. கொஞ்சம் யோசிங்களேன். இவ்வளவு எழுதினவர் எல்லாமே எழுதியிருக்கலாமே. என்ன எழுதியிருக்கலாம்? பிறந்த நாள் எழுதியிருக்கலாமா வேண்டாமா? நாம அவரை விட பெரிய ஞானி இல்லை பாஸ்டர், அது கொண்டாடலாம் பாஸ்டர், தப்பே கிடையாது பாஸ்டர். அது அப்படின்னு இயேசு எழுதியிருக்கலாமா? நான் அதை தானே கேட்கேன். இவ்வளவு எழுதினவர் அதை ஏன் எழுதலை? தான் பிறந்த தேதியவே எழுதலை. எத்தனையோ ராஜா பிறந்ததெல்லாம் போட்டிருக்கு. இயேசு யூதருக்கு ராஜா, அவர் பிறந்தது எழுதியிருக்கா? ஏன் எழுதலை? ஆனால் நாங்கள் கொண்டாடணும். ஏன்னா இயேசு பிறந்தார். எங்கே பிறந்தார்? நம்மளாம் எங்கே பிறந்திருக்கோம்? அதை சொல்லுங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டி இருக்கீங்களான்னு பார்ப்போம். நம்மளாம் எங்கே பிறந்திருக்கோம்? வேண்டாம், அங்கே பிறந்த மைங்க, இங்கே பிறந்த மைங்க. உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்காரா? உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்காரா? உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்காரா? பிறந்திருக்கா. அதுதான் அது. இயேசு எங்க பிறந்தார்? நமக்கு ஒவ்வொரு வீட்டு முன்னணியிலே வந்து பிறந்தார். உள்ளத்துல. பைபிள்ல என்ன போட்டிருக்கோ அதை செய்யுங்க. பைபிள்ல என்ன போடலையோ அதை செய்யாம இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம். செஞ்சால் கர்த்தருக்கு பிரியமாய் மனிதனை பிரியப்படுத்தலாம். அப்படி பிரியப்படுத்தினா செய்யுங்க. அதை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். மனிதனை நான் பிரியப்படுத்தணும் பாஸ்டர், மனிதனுக்கு பிரியமா நான் வாழணும் பாஸ்டர் நினைச்சீங்கன்னா செய்யுங்க. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு பிரியமான வாழணும்னு நினைச்சா செய்யாதீங்க. ஏன்னா உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகம் இயேசுவையே பகைச்சுது, நம்மளை பகைக்காத. உண்மையா நிறைய பேர் மனிதனை பிரியப்படுத்த எல்லா கலாச்சாரத்தையும் கொண்டு வராங்க. தேவனை பிரியப்படுத்த எந்த ஒரு கலாச்சாரத்தையுமே அவங்க கொண்டு வரல. அப்படின்னா தான் அவங்க இங்க வருவாங்க, அப்படின்னா தான் அவங்க இயேசுவை ரசிக்கப்படுவாங்க. இல்லையே, இயேசு அதெல்லாம் செஞ்சாரா? அவங்கள ரட்சிப்பதற்கு இயேசு அதெல்லாம் செஞ்சாரா? இயேசு செஞ்சாரா? செஞ்சாரா? அப்போ இவங்கெல்லாம் அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கணும். நான் எனக்கு இந்த வருஷத்துல நான் பிறந்தேன், ஒரு பிறந்த நாள் ஆரம்பிங்க அப்படி சொன்னாரா? எத்தனை வருஷம்? 33 வருஷம் எங்க இருந்தார்? இந்த உலகத்துல ஜீவிச்சார். அவர் என்னைக்காவது ஒரு வருஷம் எனக்கு பிறந்த நாள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரா? இல்லையேங்க. என்னைக்கு சொல்லியிருக்கார்? 33 வருஷம் வாழ்ந்தார்.
எந்த வருஷத்துலயாவது இயேசு கொண்டாடினாரா? நம்ம இயேசுதான் மாதிரி. இந்த அவன் கொண்டானதை பிடிச்சிட்டு இவன் கொண்டான பிடிச்சிட்டெல்லாம் இங்க வரக்கூடாது. எனக்கு இயேசுதான் மாதிரி. இயேசு கொண்டாடினாரா? அது கொண்டாடலையே பாஸ்டர். அப்ப நீ ஏன் கொண்டாடுதே? ஐயா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே தன் சிலுவையை அப்ப நாம இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் இயேசு சொன்ன அவர் என்ன சொல்லுகிறாரோ நாம இப்ப யாரை பின்பற்றுதோம்? இயேசுவே அல்ல. அங்க அவன் ஒன்று சொல்லுவான், அதையும் கேட்டு செய்யறது. இங்க இவன் ஒன்று சொல்லுவான், அதையும். இங்க இயேசு என்ன சொன்னார் அதை திருப்பியே பார்க்க மாட்டான். இயேசு என்ன சொன்னார் அதை பார்க்கவே மாட்டான். பஸ் அவர் சொன்னார். அவர் இயேசுவா? இல்லையே. இயேசு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கார்? 33 வருஷம் வாழ்ந்தார். ஒரு நாளாவது கொண்டாடலாமே? சரிதானே? ஒரு வருஷமாவது, சரி மற்ற வருஷத்தை ஒரு வருஷமாவது கொண்டாடினாரா? சரி முதல் பிறந்த நாளாவது கொண்டாடினாரா? எதுவுமே கொண்டாடலை. ஆனால் நாங்கள் என்னது பிறந்து விட்டோம். எங்க நம்ம பிறந்ததே எங்க? என் தாய் என்னை பாவத்திலே பாவத்துல கற்பம் தரித்ததுக்கு தான் என்ன கொண்டாடுதோம்? இங்க ஆவில கற்பம் தரிச்சதுக்கு எவனாவது பிறந்தவன் கொண்டாடுவோமா? அவங்க வருவாங்க, அவங்க வந்துட்டு 4 நாள்ல போயிடுவாங்க. புதுசா அங்க ஆத்துமாக்கம் வந்திருக்கும், அதுக்கு ஒரு சந்தோஷமும் வராது. இங்க நான் எங்க இந்த உலகத்துல 22 வருஷத்தை கடந்து 23ஆம் வருஷத்துக்கு போகிறேன். கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வாதி. அப்ப அன்னைக்கு தான் ஆசீர்வாதிப்பாரா? மற்ற நாள் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஐயா, எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அன்னைக்கு தான் ஆசீர்வதிப்பாரா? இல்லை அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக எதுவும் வீட்டு முன்னாடி வந்து ஆசீர்வாதத்தை தருவாரா? இல்லைங்க, எல்லா நாளுமே அவர் யாரு தான்? ஆசீர்வதிக்கிறவர். நான் உன் கூட இருந்து அப்போ 24 மணி நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கதான். நம்ம அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். அது எதுக்கு? இயேசு செஞ்சா செய்யுங்க. நான் அவ்வளோதான் சொல்றேன். இயேசு அன்னதான் என்ன அநேகருக்கு பிடிக்காது. இயேசு செஞ்சா செய்யுங்க, இயேசு செய்யலையா செய்யாது. மனுஷனை பிரியப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா செய்யுங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய உண்மை. ஐயா, இவன் யூதருடைய ராஜா. ஆனா யூதருடைய கற்பனைகளின்படி, யூதருடைய கட்டளைகளின்படி, யூதருடைய நியமங்களின்படி நடவாமல் இஸ்ரவேலின் ராஜாவினுடைய வழிகளில் நடந்தான். நடந்ததுனால கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியவில்லை. நாம கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டுமானால் கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளின்படி, கர்த்தர் கொடுத்த நியமங்களின்படி நடக்கணும். அப்பந்தான் நம்ம கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானபடி செய்ய முடியும். எல்லாரும் ராஜாதான். இப்ப பார்த்தா சவுலோ ஆகாசம் ராஜா. ஆனா யார் பார்வைக்கு இல்லை. எப்போதுமே கர்த்தரை முதலாவது வைங்க. யார? கர்த்தரின் பார்வைக்கு நம்ம செய்ய எந்த காரியமாக கர்த்தருக்கு பிரியமானதான்னு பாரு, அதை செய்யுங்க. அதுக்காண்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டர் தான் சொன்னார், கர்த்தரின் பார்வைக்கு எல்லாவற்றையும் செய்யுங்கள். கர்த்தரின் பார்வைக்கு எது செம்மையானதோ அதை செய்யுங்க. இப்போ 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு நேரம் இருக்கு, அதனால கொஞ்சம் கொண்டு போலாம். யூதாவின் ராஜாவாகிய, நல்ல கவனிங்க, யூதாவின் ராஜாவாகிய. அப்ப இவர் யாரு? யூத ராஜா. இவர் யாரு? நடந்தது எந்த வழியில? இஸ்ரவேலின் ராஜாவினுடைய வழியில. அவன் சொன்னா பாஸ்டர், இவன் சொன்னா பாஸ்டர், அதனால தான் நடந்தேன். அதல்ல. உங்க குடும்பத்தை எந்த வழியில நடத்துதாரோ அந்த வழியில தான் நீங்க நடக்கணும். அந்த குடும்பத்தை எந்த வழியில நடக்குதாரோ அந்த வழியில தான் அந்த குடும்பத்தை
நடத்தணும். இல்ல அவனை பார்த்து நான் என் குடும்பத்தை இந்த வழியில நடத்தினேன், அவன் இங்க போய் லோனை கேட்ட அங்க முன்னேறினா, நான் அங்க போய் லோனை கேட்ட முன்னேறினேன். அதுக்காக அல்ல ஐயா, அந்தந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அந்தந்த குடும்பத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்கு. அந்தந்த குடும்பத்தை அந்தந்த வழியில நடத்தணும்னா அந்தந்த குடும்பம் அந்தந்த வழிக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்ம யூத ராஜாவா இருந்துட்டு நாங்க இஸ்ரவேல் ராஜா வழிகளின்படி நடப்போம்னா நீ எந்த ராஜா? தேவனுக்கு முன்பாக அப்ப நீ எப்படி நடக்கணும்? தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும். அதுக்காக தான் நம்மள தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் மாட்டி. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை இப்ப நான் கொஞ்சம் உபதேசத்தை மாத்தினு வைங்களேன், உங்களை எல்லாம் சீர்குலைக்க வச்ச மாதிரி ஆயிரும். கண்டிப்பா ஆகும். இப்ப எப்படியும் ஒரு குடும்பத்துக்கு சாஞ்சோம்னா அடுத்த குடும்பம் ரெடியா இருக்கும். உண்மைதானே? உண்மை. அடுத்த குடும்பம் எப்படின்னா நாங்க பார்த்துட்டு இருக்கோம், வாசல்ல தான் நிற்கும். இந்த குடும்பத்தை சாஞ்சிட்டோம், அடுத்து அது வந்துடும். ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படி கொஞ்சம் தயவு பண்ணி விடுங்க. கடைசியில் எல்லாம் சீர்குலையும். அதான் இந்த ராஜா செஞ்சார். நமக்கு இது எழுதுனது எதற்குனா, அந்த தகுதியை நாம சத்தியத்தை சொல்லி சத்துருவானாலும் பரவாயில்லை, இதை விட்டுறாதீங்க. திரும்பவும் சொல்ல, யாரு போட்டும் இது போயிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப வாசிங்க அதை திரும்ப. யூதாவை அவன் சீர்குலைத்து, இப்ப ஒன்னு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சான், 2 கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனா, 3 கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்தான். அப்ப ராஜா என்கிற தகுதி 3வது எங்க போகுது? எங்க போகுது? இப்ப இப்படி இவன் செஞ்சுட்டு வந்ததுனால கர்த்தர் இவனுக்கு சில நெருக்கத்தை உண்டு பண்ண. கர்த்தர் நானாலும் தப்பு பண்ண தண்டனை உண்டு. அந்த நெருக்கத்தை உண்டு பண்ணும் போது வாசிங்க, அடுத்து என்ன நடந்தது? 22ஆம் வசனத்தை வாசிங்க. இதான் தப்பு. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் இன்னும் திருந்தலையே. ராஜா என்பது சிங்காசனத்துல அல்ல, ராஜா என்பது மனம் திரும்புதல் கேட்ட கனிகள்ல தான் இருக்கு. இந்த 22 வசனத்தை திரும்ப வாசிங்க. தன் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் ராஜா ஒன்று செஞ்சோம், அடிபட்டோம், விட்டுட்டோம். இப்போ நெருக்கம் வரும்போது என்ன செய்தான்? கர்த்தருக்கு விரோதமாய் இப்படி பண்ணிட்டு இருந்தனால என்ன நடந்தது? 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயா, யாருடைய துணையையும் எதிர்பார்க்காதீங்க. இவன் ராஜாவாய் இருந்த போதும், இவனை ராஜாவாய் வைத்த போதும் இவனுக்கு யாரு துணை செய்தாங்களா? அதை வாசிங்க. தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் ஐயா, மற்ற விக்கிரகங்களும் அவர்களுக்கு என்ன செய்யும்? அவர்களையும் அவங்க விக்கிரகம் ஆசீர்வதிக்கும். அதை பார்த்துட்டு நானும் அந்த மார்க்கத்துக்கே திரும்புகிறேன், அப்படிதான் போறார். அந்த தெய்வம் என்ன எனக்கு
துணை செய்ய அவர்களுக்கு இங்க உட்கார்ந்து உட்கார்ந்து மூக்கால கத்தி இங்க பலி செலுத்தல, அங்க போய் எங்க செய்தான்? எந்த தெய்வத்துக்கு? அந்நிய தெய்வத்துக்கு போய் என்ன செய்தான்? பலி செலுத்தி பலியிட்டான். ஆனாலும் நம்ம குடும்பத்தை நாமளே எங்க கொண்டு போக கூடாது. இவனால அந்த பட்டணமே 14 வருஷம் நாசத்துக்கு ஏதுவாக மாறிச்சு. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து துண்டு துண்டாக்கி, நல்ல கவனிங்க, ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகள் எல்லாம் ரொம்ப கவனமா தான் தொடணும். இல்ல பச்சா தெரியாம பட்டு உடைஞ்சிட்டு. இதுல இருந்து அதான் நான் கத்துக்கிட்டேன். ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? என்ன செஞ்சான்? துண்டு துண்டாக்கி போட்டிட்டான். இதுதான் அவன் மேல தேவ கோபத்தை கொண்டு வந்தது. 25ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது புறக்கணிச்சா, நிறைவேற்றாம போனா, துரோகம் பண்ணா, இப்ப கர்த்தருடைய கோபம். காரணம் என்ன? ஆலயத்தை பூட்டினா. இதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இருதயத்தை கடினப்படுத்த கடினப்படுத்த கர்த்தருடைய கோபம் வரும். அதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. கதவு இருதயம், ஆலயம் இந்த சரீரம். இந்த ஆலயத்துக்கு ஒரு கதவு இருக்கு, இருதயமாகிய கதவு. இந்த இருதயமாகிய கதவை நம்ம பூட்டிட்டே இருந்தோம்னா, கடினப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா தேவ கோபம் வரும். கண்டிப்பா வரும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. கதவை பூட்டினா, ஆலயத்தின் கதவை பூட்டினால கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இயேசு வந்து தட்டும் போது திறக்கணும். ஒரு வார்த்தை உள்ள வந்து டச் ஆகும் போது இருதயம் திறக்கணும். இல்லைன்னா இருதயத்தை கடினப்படுத்திட்டே தான் இருப்போம்னா தேவ கோபம் தான் வரும். யாருக்கு வந்தது தேவ கோபம்? ராஜாக்கே வந்திருக்கு. நமக்கெல்லாம் நிர்விசார் ரொம்ப உண்மைங்க. தேவ கோபம் வந்தாதான். அதுக்காக தான் நான் கவனமாயிருங்க கவனமாயிருங்கன்னு சொல்றது. எதுக்கு? எனக்கா? எனக்கா இல்லை. நீங்க அப்படி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க புறஜாதிரம் மார்க்கத்தை மட்டும் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனா நான் ஏன் இவ்வளவு கவனமா சொல்றேன்? உதாரணம், ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தோம். அதை மட்டும் செஞ்சாங்க. ஏன் அவங்கள கவனமா இருக்க சொல்றது? எங்களுக்காகவா? இல்லை, பட்டயம் வந்துடக்கூடாது. ஆலயத்தின் கதவை மட்டும் பூட்டிடாதீங்க, எக்காரத்தை கொண்டு. வீட்டு கதவுனாலும் பூட்டுங்க, இருதய கதவை கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள போவதற்கு இருதயத்தை கடினமே படுத்திடாதீங்க. கடினப்படுத்திட்டீங்க, ஆனால் என்ன ஆகும்? தேவ கோபம் வரும். இப்ப இவர் ஆலயத்தை பூட்டினார். அடுத்து 29ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை வாசிங்க. ஆ ஆ அதாவது நம்ம எங்க அப்பா அப்படி இருக்காரு, ஆனால் நானும் இப்படி இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. ஆகாஷ் யாரு? ஆகாஷ் யாரு? எசேக்கியாவுக்கு தகப்பன். இப்ப எசேக்கியா யாரு? ஆகாஷுக்கு பிள்ளை. இப்ப அவன் தகப்பன் என்ன செஞ்சார்? தகப்பன் என்ன செஞ்சார்? ஆலயத்தின் கதவை பூட்டல. ஆனா இவன் என்ன செய்யலாம் பாருங்க. 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய ஆவிக்குரிய தகப்பனை பின்பற்றினான். நாம எந்த தகப்பனை பின்பற்றுவோம்? எங்க அப்பா, எங்க அப்பா. இங்க பாஸ்டர் இருந்து கத்திட்டு கிடப்பாரு. அங்க உண்மையாவே நல்ல ஒரு தகப்பனை கொடுத்திருப்பாரு. அவர் அங்க இருந்து கத்திட்டு கிடப்பாரு. அது இந்த பையனுக்குள்ள காதலியே போகாது. எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, அதனால நான் அங்க போனேன், அதனால இங்க போனேன். ஐயா, இவன் எந்த தகப்பன் சொன்னதை கேட்டான்? யோசுவா, இவன் எந்த தகப்பன் சொன்னதை கேட்டான்? நமக்கு எந்த தகப்பன் சொன்னதை கேட்டான்? தாவீது இவனுக்கு தகப்பனா? ஆனா ஆவிக்குரிய தகப்பன். மாம்சத்தின்படி தகப்பன் ஆகாசு. ஆனா அவன் சொன்னதை கேட்காம தாவீது தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன் சொன்னதை கேட்டு செஞ்சாலே போதும். ஆபிரகாம் தகப்பன் பேச்ச கேட்டனால்தான் எங்க இருந்தார்? தேராகிலே எங்க இருந்தார்? ஆரான்லயே இருந்தார். தகப்பன் சொல்லதை கேட்க வேண்டிய விஷயத்துல கேட்கணும். அதையும் கவனமா தான் சொல்ல வேண்டியிருக்கு. பாஸ்டர் தான் தகப்பன் சொல்ல கேட்க கூடாதுன்னாரு. ஆனால் நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன். கேட்க வேண்டியதை கேட்கணும். பெற்றோருக்கு ஆனா எதை கேட்கணும்? அதான் வித்தியாசம். இப்ப பெற்றோர் சர்ச்சைக்கு போகாத, என் கூட எங்க வா, நான் அங்க போறேன், என் கூட வா அப்படின்னு கூட்ட நாம என்ன செஞ்சிடணும்? ரொம்ப நல்லது. இங்க பாஸ்டர் இருந்து கத்திருப்பார், 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இங்க கத்திருப்பார். யார் இவரு? என்ன விடுங்க, யார் இவரு? ஆவிக்குரிய தகப்பன். இவர் இங்க நின்று இந்த கத்திருப்பார். அது கொஞ்சம் கூட எங்க போயிருக்காது? காதுல போயிருக்கோம். எங்க போயிருக்காது? அங்க அம்மா எப்ப இங்க அங்க போக வேண்டாம், இங்க வான்னு சொன்னோன்னே அது காதுல போய் இருதயக்குள்ள போய் என்ன கொண்டு வரும்? பொல்லாப்பானதை தான் கொண்டு வரும். உங்களுக்கு யாரு ஆவிக்குரிய தகப்பனோ, பிள்ளைகளும் இல்லை எல்லாருமே தான், உங்களுக்கு யாரு ஆவிக்குரிய தகப்பனோ அவர் சொன்னபடியெல்லாம் நீங்கள் செஞ்சா உங்களுக்கு இல்ல எங்க அப்பா அப்படி சொன்னாரு, உங்க அப்பா எந்த வழியில உன்னை நடத்துதாங்கிறத பார். பிள்ளை ஆண்டவனை நல்ல வழியிலே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவர் பொல்லாத வழியில நடத்துவார். இவனும் அப்படியாப்பா நான் உடனே வருகிறேன். எங்க இங்க இங்க பாஸ்டர் எதுக்கா ஜபத்துக்கு எதுக்கா கூட்டிருப்பார், அங்க அவங்க அப்பா எதுக்கா கூட்டிருக்கோம், உடனே எங்க போயிடுறது? அப்ப ஆவிக்குரிய தகப்பனை விட எந்த தகப்பன் இம்பார்ட்டன்ட்? ஆவிக்குரிய தகப்பன் எங்க கொண்டு போறார்? இப்போ நீங்க இந்த தாவீது சொன்னபடியெல்லாம், தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு அப்ப இவர் எங்க நம்மளை நடத்துதார்? செம்மையான வழியில நடத்துதார். அந்த ஆகாஷ் தகப்பன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான வழியில நடத்துதார். அதனால்தான் இங்க தாயின் பெயர் போட்டிருக்கு. எசேக்கியாவுல தாய் ரொம்ப முக்கியம். யாரு? தகப்ப அந்த வழியில இந்த வழியில நடத்தினாலும் தாய் தான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் எசேக்கியா 1ஆம் அதிகாரத்துல தாயின் பேர் போட்டிருக்கு. அவனுடைய தாயின் பேர் அபியாள். தாய் கண்டிப்பா கூட இருக்கணும். உண்மையை சொல்லலாம், ஒரு குடும்பத்துல தகப்பன் இல்லாம கூட அந்த குடும்பத்தை கொண்டு போயிடலாம், ஆனா தாய் இல்லாம கொண்டு போக முடியாது. நீங்க பார்த்திருக்கீங்களா? உண்மை. தகப்பன் இல்லாம அந்த குடும்பம் ரன் ஆயிரும், ஆனா தாய் இல்லாம ரன் ஆகாது.
அதனால இங்க எசேக்கியாவுக்கு தாய் இருந்தால். ஏன்னா ஆவிக்குரிய தகப்பன் யாரு? தாவீது. தாய் ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிக உத்தரவாதம் யாரு? யாரு? தாய். இவர் என்ன செஞ்சார்? 3ஆம் வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சது. அவன் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்துல இந்த ஆலயத்துக்கு முதல் ஸ்தானம் கொடுத்தான். அதன் பிறகுதான் மற்ற ஸ்தானம். இந்த ஆலயத்துல இந்த இருதயமாகிய கதவை திறந்த போதுதான் தெரியுது இதுல இன்னும் என்ன இருக்கு? பழுது இருக்கிறது. இருதயத்தை பூட்டியே வச்சிருந்தா இருதயம் பழுதாகி கொண்டேதான் இருக்கும். இருதயமாகிய கதவை திறக்கணும். இல்லை பாஸ்டர், என்கிட்ட எந்த குறையும் இல்லை பாஸ்டர், நான் நல்லாதான் இருக்கேன் பாஸ்டர்னா ஒரு காலமோ இருதயத்தில் உள்ள காயங்கள் ஆறாது, பழுது மாறாது. இயேசு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்தது எதுக்கு? பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துவதற்கு. அதனாலதான் இங்க எசேக்கியா ராஜா அரசாண்ட தனக்கு பொறுப்பு வந்த முதல் மாதத்திலே என்ன செஞ்சிட்டார்? நேர ஆலயத்துக்கு போனா கதவை திறந்துட்டார். கதவு திறந்த அங்க ஆலயம் எல்லாம் பழுதா கிடக்கு. நமக்கு இந்த மாதிரி என்னைக்காவது பாரம் வந்திருக்கா? அது அங்க கிடக்கு பாஸ்டர். அங்க ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் கிடக்கும். இல்ல ஒரு பாரமாவது வந்திருக்கா? இதுல இருந்து நிறைய படிக்கலாம். ஆலயத்தின் கதவை திறந்த போது அவர் என்ன செஞ்சா? கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தார். இந்த ஆலயத்தையும் பழுது பார்க்கணும். இதை விட முக்கியமா இந்த ஆலயத்தையும் இதை பழுது பார்க்கணும்னா எந்த கதவு திறக்கப்படணும்? இருதய கதவு திறக்கப்படாம இதை பழுது பார்க்க முடியாது. நீங்களே அந்த ஆலயம், நம்ம தான் ஆலயம். ஆகாஷ் இந்த ஆலயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காததினாலே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனா எசேக்கியாவோ இந்த ஆலயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த எசேக்கியாவிலிருந்து ஜனங்களை பிரிப்பதற்கு நிறைய தந்திரங்கள் வந்தது. எசேக்கியாவினுடைய உபதேசத்தை கேட்காதீங்கன்னு நிறைய தந்திரம் வந்தது. ஆமா, நீங்க அப்படியே வாசித்து பாருங்க. அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை என்ன, அப்படியெல்லாம் தந்திரம் வந்தது. ஒருவன் ராஜாவும் ஆனால் அவன் யாரு பக்கமா அவர்களை நடத்தணும்? கர்த்தர் பக்கம். இப்ப நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகள் தகப்பன் தோக கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? இல்ல பாஸ்டர், அப்படிதான் செய்வோம்னா செய்யுங்க. தகப்பன் பொல்லாப்பானதை செஞ்சாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. பொல்லாப்பானதை செய்து நீங்க எப்போ பொல்லாப்பானதை செய்கிறோமோ அப்ப நாம யாரை விட்டு விலகிறோம்? கர்த்தரை விட்டு விலகிறோம். விலகி தங்கள் முகங்களை திருப்பி இப்ப இவன் எப்படி நிக்க? ஐயா, கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியமா இப்படி நிக்க வேண்டியவங்க இப்ப எப்படி நிக்காங்க? முதுக காட்டிட்டு நிக்காங்களா? யாருக்கு? யாருக்கு? தேவனுக்கு. இப்ப 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப பலி தனமும் செலுத்தணும், ஜபமும் பண்ணணும். சர்வாங்க தகன பலியும் தேவனுக்கு அனுதினமும்
செலுத்தி கொண்டே வரணும். தூபமும், தூபம்னா ஜபம், ஜபமும் பண்ணிக்கொண்டே வரணும். அடுத்து அந்த விளக்கும் அணையாமல் காத்து கொள்ளணும். அணைத்து போட்டு பலி செலுத்தாமல் ஜபம் பண்ணாமல் விளக்கு அணைஞ்சு போச்சு, ஆனால் இருதயம் என்ன செய்யும்? அடைக்கப்படும். இது அடைக்கப்பட்ட உடனே தேவ கோபம் வந்துடும். இவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாத இயேசுவே சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை ஆணையிட்டார். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆணையிட்டார். எபிரேயர்ல இருக்கு. நான் உங்களை அங்கதான் நடத்தணும். எனக்கு நேரா நடத்தி எனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனா நான் உங்களை அங்க நடத்தணும்னா உங்களுக்கும் பரலோகம் கிடைக்கும், எனக்கும் கிருபையா பரலோகம் கிடைக்கும். அதுதான் முக்கியம். ராஜாக்களாய் நிற்கணும். ராஜாக்களாய் எந்த ராஜாவா நிற்கணும்? எசேக்கியா ராஜாவினுடைய சுபாவங்கள் மாத்திரம் நம்மில் மறிக்காமல் காத்து கொள்ளுங்கள். ஆகாஷ் ராஜாவினுடைய சுபாவம் மறிச்சாலும் நல்லது, சவுலினுடைய ராஜாவினுடைய சுபாவம் மறிச்சாலும் நல்லது. ஆனா எசேக்கியா ராஜாவினுடைய சுபாவம் நம்மில் மறைச்சிட்டானால் உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் செத்தவன் தான். உண்மை. எசேக்கியா ராஜாவினுடைய சுபாவம் நம்ம மறிச்சிட்டுனா அந்த வசனம் நமக்கு தான். எசேக்கியா ராஜாவினுடைய சுபாவம் மறிக்கவே கூடாது. அவன் நேரம் ஆலயத்துக்கு போனான், கதவை திறந்தான், ஆலயத்தை பழுது பார்த்தான், பலி செலுத்தினான், ஜெபம் பண்ணான், விளக்கு அணையாம காத்து கொண்டான். அந்த ராஜா தன் பிதாக்கள் அண்டையிலே சேர்க்கப்பட்டார். யாரு? எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜானுடைய சுபாவம் இங்க மறிச்ச உடனே அடுத்து எந்த சுபாவம் வந்தது? யார் வந்தா? மனாசே வந்துட்டார். அவர் இதை விட கொடியது. நம்மில் ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம மறிக்க 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 தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள உண்டாகும். நீங்க மனசாவே பத்து அடுத்து நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல போய். எசேக்கியா ராஜா அங்க மறிச்ச உடனே அடுத்து வந்தது யாரு? மனாசே. அப்ப எசேக்கியா ராஜாவினுடைய சுபாவம் நம்மில் என்ன செய்யக்கூடாது? மறிக்க கூடாது. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதனால் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற வசன பிரகாரம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த கிருபை தாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.